திவாகரின் முகத்திரையை கிழித்த போட்டியாளர். வெளிச்சத்துக்கு வந்த திருமண விவகாரம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடங்குவதற்கு முன்பே சமூக வலைதளங்களில் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அறியப்பட்ட திவாகர் வீட்டிற்குள் சென்ற பிறகு பெரும் சர்ச்சைகளை சந்தித்தார். குறிப்பாக சக போட்டியாளர்களுடன் ஏற்பட்ட மோதல் மற்றும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விவாதங்கள் ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. இந்நிலையில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய நடிகர் பிரஜின் திவாகர் குறித்து வெளியிட்டுள்ள தகவல்கள் தற்போது கோலிவுட் வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்தபோது திவாகர் தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் வெளியாகும் திருமண புகைப்படங்கள் அனைத்தும் ஷூட்டிங்கின்போது எடுக்கப்பட்டவை அல்லது மார்ஃபிங் செய்யப்பட்டவை என்றும் வாதிட்டு வந்தார். ஆனால் இதனை அடியோடு மறுத்துள்ள பிரஜின் திவாகர் ஒரு பொய்யர் என்று நேரடியாகவே குற்றம் சாட்டியுள்ளார். திவாகர் வாயை திறந்தாலே பொய்தான் பேசுகிறார். அவருக்கு 38 வயது என்பது பொய். அவருக்கு திருமணம் ஆகவில்லை என்பதும் பொய். அவருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது. இதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளன என பிரஜின் அதிரடி காட்டியுள்ளார். திருமண விவகாரம் மட்டுமின்றி திவாகருக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் பிரஜின் ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார். அவர் தன் அடையாளத்தை மறைத்து விளையாடுகிறார். ஒருவருக்கு திருமணம் ஆகி குழந்தை இருப்பதை மறைப்பது தவறில்லை, ஆனால் அதை பொய் என்று சாதிப்பதுதான் சிக்கல் என்பது பிரஜினின் கருத்தாக உள்ளது. ஏற்கனவே திவாகரின் வயது குறித்து சமூக வலைதளங்களில் பல விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் பிரஜினின் இந்த கருத்து எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் அமைந்துள்ளது. இந்த சீசன் ஆரம்பத்தில் மந்தமாக இருந்தபோது திவாகர் மற்றும் வி.ஜே. பார்வதி ஆகியோரின் செயல்பாடுகள் தான் நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்கின. ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட முதல் பெண் போட்டியாளருக்கு திவாகர் ஆதரவு தெரிவித்த விதம் பிக் பாஸ் தரப்பிலேயே அவருக்கு கண்டனத்தை பெற்று தந்தது. ஒரு கட்டத்தில் திவாகர் மற்றும் பார்வதி இருவரும் வெளியேற்றப்பட்ட பிறகு நிகழ்ச்சியின் டிஆர்பி சரிந்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. இருப்பினும் திவாகர் வெளியே வந்த பிறகும் அவரை பற்றிய சர்ச்சைகள் ஓயாமல் தொடர்வது ஆச்சரியத்தை அளிக்கிறது. வைல்டு கார்டு என்ட்ரியாக தனது மனைவி சாண்ட்ராவுடன் உள்ளே சென்ற பிரஜின் சில வாரங்களிலேயே எவிக்ட் ஆகி வெளியேறினார். ஆனால் சாண்ட்ரா மிகச்சிறப்பாக விளையாடி கிராண்ட் ஃபினாலே வரை முன்னேறியுள்ளார். வீட்டில் உள்ளே இருந்தபோது திவாகரின் உண்மை முகத்தை நன்கு கவனித்ததாலேயே வெளியே வந்த பிறகு பிரஜின் இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். பிரஜினின் இந்த பேட்டி வெளியானதில் இருந்தே திவாகர் உண்மையிலேயே இப்படிப்பட்டவரா, அல்லது இது வெறும் பப்ளிசிட்டி ஸ்டண்டா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். திவாகரின் தரப்பில் இருந்து இதுவரை இந்த புகார்களுக்கு முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை. ஒருவேளை ஆதாரங்களுடன் பிரஜின் மேலதிக தகவல்களை வெளியிட்டால் அது திவாகரின் சினிமா மற்றும் சின்னத்திரை எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ பிக் பாஸ் வீடு எப்போதுமே உண்மைகளை மறைப்பதற்கும் பின்னாளில் அவை அம்பலமாவதற்கும் ஒரு களமாகவே இருந்து வருகிறது. திவாகர் விவகாரத்தில் இன்னும் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.